கார் சும்மாவே இருந்தால் கெட்டு போயிடும். ஒரு ரவுண்டு அப்பப்போ அடித்து வச்சா தான் கார் நல்லா கண்டிஷனாக இருக்கும். சரி, ரவுண்டு அடிக்கிறதே அடிக்கிறான், ஒரு யூஸ்ஃபுல் ரவுண்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கோவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பங்களாபுதூர், டிஎன் பாளையம் அதை தாண்டி நாங்கள் ஒரு ஏலூருங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் அப்படியே போனோம். அந்த ஏலூருங்கிற கிராமத்தில் வந்து ஒரு மலை காட்டோரமாக மகா மந்திராலயா அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள், ஏராளமான பறவைகள் தென்னந்தோப்பில் வளர்த்து விற்கிறாங்க. நான் அடிக்கடி வந்து அந்த மகா மந்திராலயா பறவைகள் வளரக்கூடிய இடத்துக்கு போயிருக்கிறேன். போய் பறவைகள்லாம் வாங்கியிருக்கிறேன். சரி, நம்ம போயிட்டு அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து கதவை சாத்தி வச்சுருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் பண்ணோம்னா அவங்க வந்து அந்த மேனேஜர் வந்து கதவை திறந்து விடுவார். அப்படி தான் வந்து மேனேஜர் வந்து கதவை திறந்து விட்டார். ஸோ உள்ளே போயிட்டு ஒரு பார்வை பார்க்குறது, சுற்றி பார்க்குறது, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தென்னந்தோப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாத்துக்கள், கூசு வாத்துங்க, கின்னி கோழிங்க, புறாக்கள், இது மாதிரி நிறையா இருக்கும். அது சுற்றி பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் பிடிக்கும். சரி, நாங்கள் நேராக வந்து வான்கோழி இருக்கிற இடத்துக்கு போனோம். சென்று அவர்கிட்ட சொல்லி ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று வான்கோழி, நம்ம வந்து வான்கோழி கொஞ்சம் வளர்த்தலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் வந்து ஒரு ஜோடி வான்கோழி நம்ம அங்கேருந்து தூரத்துலேருந்து கொண்டு வரதுனால காரில் கொண்டு வரப்போ பறந்து போயிடும். அதுக்காக அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூமுக்கு கொண்டு வந்து அது வெயிட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 450 ரூபா கணக்கில் வந்து அப்படி கொடுக்குறாங்க. காலை கட்டி அப்படியே நம்ம கார் டிக்கில் கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே போனாங்க. சரி, நம்ம அங்கேருந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் காரில் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து 2 வான்கோழி இருக்குது. கூடவே முயல், வாத்துகள், சேவல் எல்லாமே இருக்குது. அது கூட வந்து இந்த 2 வான்கோழியும் விட்டாச்சு. இப்போ வந்து பார்க்குறதுக்கு அந்த இடம் அழகாக இருக்குது. இது மாதிரி வான்கோழிகள் அதிகமாக அங்கே இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு வித்தியாசமாக வந்து வான்கோழி வளர்த்துனா ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்.